வணக்கம். என் பேர் அழகிரிநாதன். நான் தூத்துக்குடியில் இருக்கேன். மெரைன் இன்ஜினியராக இருக்கேன். இத்தனை வருஷமா நாங்கள் பழைய இதில் டெர்மினல் இருந்து தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டிபார்ச்சராக தூத்துக்குடியிலேருந்து போகிறோம். உடனே பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே வரச்சிலே அதை வந்து பிரமிப்பாகவும், அதாவது பார்க்கறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. பாம்பேக்கு உண்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கு. அதுக்கப்புறம் இங்கே எல்லா வசதியும் இருக்குது. ஃப்ரீ மெடிக்கல், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உள்ள இன்டீரியர் பூரா ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம் அனைவருக்கும். நான் இப்படி திருநெல்வேலி மாவட்டம் உபரியிலேருந்து வர்றேன். நான் வந்து கத்தாரில் பணியெடுக்கிறேன். ரெகுலர் இருக்கேன். ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வேலை பார்க்குறேன். ஸோ எல்லா மாதமும் நான் இங்கே வந்துட்டு தான் போவேன். ஸோ நேற்று வரைக்கும், போன மாதம் வரைக்கும் நான் வந்தது வந்து பழைய ஏர்போர்ட்டு. இந்த மாதம் புது ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஒரு அற்புதமாக, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், கார் பார்க்கிங் வசதிகள் எல்லாமே நல்ல ஒரு வியப்பிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. இதை இன்னும் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம். இன்னொன்று, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு. இந்த விமான நிலையம் வந்து இன்டர்நேஷனல் ஆனால் இன்னும் எங்களுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். என் பேர் சஹானா. நான் வந்து இங்கேருந்து சென்னை போறேன். ஸோ உள்ள நாங்க வந்தோடனே நாங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு போறதா நினைச்சோம். பட் இங்க அனுப்பி விட்டாங்க. பார்த்தா செமையா இருக்கு புது ஏர்போர்ட் எல்லாம். இங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ், வெளில இருக்க சிலை எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ உள்ள வரவேற்பெல்லாம் கேக் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. உள்ள போக போக எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு.